காரைக்குடிக்கு இங்கேருந்து போறாரு. இந்த வெயில்ல 8 மணிக்கெல்லாம் வெயில் ஆரம்பிச்சிடுது சார். ஃபிக்ஸ்டு டைம். தேர்தல் ஆணையம் இந்த டயத்த குறித்து இந்த 12லேருந்து 2:30 அப்படின்னா, ஒரு 2:30 மணி நேரம், 3 மணி நேரம் குடுக்குறாங்கன்னா, நம்ம தனி ஃப்ளைட்ல போறோம். எத்தனை மணிக்கு கிளம்பணும்? எங்க இறங்கும்? அங்கேருந்து டிராவல் டைம் எவ்வளோ? இதெல்லாம் ஒரு தலைவர் இதத்தான் ஹோம் ஒர்க்ன்னு சொல்றோம். உங்களுக்காக அவன் நாள் கணக்குல காத்து வேலை செய்றான். மணிக்கணக்குல பக்கத்து கிராமங்கள்ல வந்து அங்க நிக்கிறானே வெயில்ல. அவன் முன்னாடி நம்ம 4 நிமிஷம் பேசணும். பேசலுக்கு அனுமதி குடுக்கல. திமுக, பிஜேபி சேர்ந்து சதி செய்யுதுன்னு பொய் சொன்னீங்கல்ல. தேர்தல் ஆணையம் தான் அதை பண்ணுது. காபந்து அரசு அதிகாரமே இல்லைன்னு தெரிஞ்சும் பொய் சொன்னார். பெரம்பூருக்கு வர்றார். அங்கேருந்து 2 தொகுதிக்கு போக முடியலன்னா உடனே என்னை சதி பண்றாங்கிறார். திருநெல்வேலியில் போய் மாத்தி பேசுறாரு. நல்ல வேளை திமுகவுக்கு அதிகாரம் இல்லை, இருந்திருந்தா திருநெல்வேலிக்கே என்னை வந்திருக்கவும் மாட்டேன், இப்படி பேசியிருக்கவும் மாட்டேங்கிறார். அப்போ 10 நாள் முன்னாடி இருந்த அதிகாரம் எல்லாம் போச்சா? என்னைக்கு நோட்டிபிகேஷன் வருதோ அன்னைக்கே அரசுக்கு அதிகாரம் கிடையாது. காபந்து அரசு தான். அந்த புரிதல் நல்லா இருந்திருந்தும் எதுக்காக பொய் சொல்றீங்க? இந்த பொய் பேசுறதை அவர் தவிர்க்கணுங்கிற உண்மையை சொல்லி மக்கள் முகத்திரையை கிழிக்கணும். ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண விடாம திமுகவும் அல்லது மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து சதி செய்துன்னு 3 மாசம் கழிச்சு அதே திருநெல்வேலியில் போய் பேசுறாரு. உண்மையா இருக்கலாம், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தெரிஞ்சிருந்து அவர் சொன்ன ஒரு பொய் என்னன்னா, சென்சார் போர்டுக்கு மாநில அரசுக்கு சம்பந்தமே இல்லை. திமுக கொண்டு வந்து சொருகிறார். திமுகவை தனியா கிழிச்சு தொங்க விடுங்க சார். விமர்சிக்கிறதுக்கு 1000 இருக்கு சார். அதை பேசணும். நீலி கண்ணீர் வடிக்கிற மாதிரி அல்லது ஒரு பச்சாதாபத்தை தேடுற மாதிரி இல்லாத விஷயத்த சொல்லி நீங்க மக்கள் கிட்ட போகக்கூடாது. சென்சார் போர்டு மத்திய அரசு சம்பந்தம். உங்களுக்கு துணிச்சல் இருந்தா பிஜேபி தான் இதை செய்ததுன்னு தனியா சொல்லி விமர்சிக்கணும் சார்.